ஹாய் குட்டீஸ், கலையக்கா இஸ் பேக் டு யூ. கலையக்கா வந்துட்டேன் மறுபடியும். கொஞ்ச நாள் ஸ்டோரி சொல்ல முடியாது போயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டோரி கேட்க ரெடியா சில்ட்ரன்? நீங்கள் எல்லோரும் ரெடின்னு எனக்கு தெரியும். ரெடினா ரெடி சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு சம்மர் சீசன். இப்போ என்ன சீசன்? இப்போ சம்மர் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சம்மர் சீசனாக இருந்துச்சு. அப்போது மீனான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் புதுசாக ஒரு மரத்தில் ஒரு மேஜிக்கல் மேங்கோ ஃப்ரூட் ரைப் ஆச்சு, பழுத்துச்சு. ஒரு ஃப்ரூட் மாம்பழம், ஒரு புதுசாக ஒரு மேஜிக்கல் மாம்பழம் ஒன்று பழுத்துச்சுங்க. அப்போது ஒரு நாள் அது மீனா எடுத்து நம்ம சாப்பிட்லான்னா, மீனாவுக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது பறித்து அவள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு அவங்க வீட்டு வெளியே உக்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அப்போ அவங்க உக்காந்துட்ருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரகுன்ட்டு வந்தாங்க. அவங்க ரகுவுக்கு பாவம், அவங்க ரொம்ப ஏழை ஃபேமிலி. அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். அன்றைக்கின்னு பார்த்து ரகுவோட அம்மா சமைக்கலை. அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. இப்போ மீனாவோட ஃப்ரெண்டு இல்லையா ரகு சேடாக வந்தபோது மீனா கேட்டாங்க, என்னாச்சு ரகு, ஏன் சேடாக இருக்க? அப்போது ரகு சொன்னாங்க, எனக்கு பசிக்குது, பட் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே மீனா அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத ரகு, நான் உன் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மேங்கோவை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மீனா அந்த மாதிரி சொல்லட்டுன்னு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்போது ரகு ஹாப்பியாக ஃபீல் ஆகி ரமுவோட வயிறெல்லாம் நிரம்பிட்டு அவங்க பசி கூல்டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மீனா அகெயின் அந்த தோட்டத்துக்கு போனாங்க. போனால் அங்கே ஒரு அதிசயம் சில்ட்ரன், 2 மேங்கோ ரைப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டேவே 2 மாம்பழம் பழுத்துருக்கு. ஓ, நேற்று 1 மாம்பழம் தான் கிடச்சிச்சு, இன்றைக்கி 2 மாம்பழம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 மாம்பழத்தையும் எடுத்துகிட்டு மீனா உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க 2 பேரும், ராகேஷ் ராஜேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ மீனா என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலான்ட்டு அந்த 2 மாம்பழத்தையும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா 4 மேங்கோஸ் இருக்குது. ஓ மை காட், மீனாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்போ தான் மீனாவுக்கு ஒரு லெசன் புரிஞ்சிச்சு. நம்ம எப்போவுமே ஒருத்தர் கூட ஷேர் பண்ணோன்னா நம்மளுக்கு அது பெருகிட்டு தான் போகும், நம்மளுக்கு கம்மியே ஆகாது. The more you share, the more you get. இதுதான் சில்ட்ரன் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மாரல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அண்ட் கலையக்காவோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், see you.